வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது HTML. HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTMLோட மெயின் யூஸ் என்ன? ஒரு வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ், ஒரு இமேஜ் ஆகட்டும், இல்லைனா ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஆகட்டும், இல்லைனா ஏதாவது டெக்ஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு கண்டென்ட். இந்தமாரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு HTML கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பேசிக்காக தேவை, அந்த டேக்ஸுக்கு சின்டாக்ஸ் என்னது, அது எப்படி அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணி பார்க்குறது, இது எல்லா பேசிக்ஸுமே நான் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரி, பிஃபோர் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர், எனி ஃபோல்டர் ஏதோ ஒரு நேமில் ப்ராக்டிஸோ டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃபோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு HTML கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயம் ஒரு எடிட்டர், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம HTML ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமன் எடிட்டர் நோட்பேட். நானும் நோட்பேடை யூஸ் பண்ணுறேன். சி, இப்போ நம்ம நோட்பேட் எடுத்தாச்சு, ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு திங், எந்த ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணாலும் இந்த டேக்ஸ் பேசிக்காக இருக்கணும். டாக் டைப் HTML. சி, எல்லா டேக்ஸுக்குமே பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஆங்கிள் ப்ராக்கெட் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக் ஃபார்மேட். சி, டாக் டைப் HTMLனா என்ன? டாக் டைப் HTMLன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை. டாக் டைப்னா டாக்குமெண்ட் டைப். நான் இந்த டாக்குமெண்ட்டோட டைப் HTMLாக இருக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எதுக்காக நான் டைப் பண்ணுறேன்? HTML ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் மேலே டிக்ளேர் பண்ணிடுறேன் டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கிளியரா? நெக்ஸ்ட் திங், பேஸ் டேக் HTML. சி, HTML பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. எல்லா ஓப்பனிங் டேக்குமே க்ளோசிங் டேக் இருக்குது. ஒரு சில டேக்ஸுக்கு தான் க்ளோசிங் டேக் இல்லை. அது என்னன்னு நான் நம்மளோட ஃபர்தர் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ HTMLன்றது ஒரு ஓப்பனிங் டேக், அதாவது இது கம்ப்ளீட்டாக ஒரு டேக். இது ஓப்பனிங் டேக். இந்த ஓப்பனிங் டேக்குக்கு க்ளோசிங் டேக் இருக்குது. சி, HTMLோட லாஸ்ட் லைனில் தான் இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். ஸோ டாக் டைப் HTMLலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், பேசிக் ரூட் எலமெண்ட். ஒரு HTMLோட ரூட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் பேஸ் டேக். HTML ஓப்பன் பண்ணி அதை லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த டேக் ஹெட். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ஸோ ஹெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேவே க்ளோஸ் பண்ணிடணும். சில பேர் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த ஹெட் எடுத்துகிட்டு போயிட்டு HTML பின்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கெட்ட ப்ராக்டிஸ். எல்லா எலமெண்ட்டுமே HTMLக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிடணும். HTML தான் நம்மளோட டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? ஸோ ஹெட், இந்த ஹெட் எதுக்கு யூஸ் ஆகுது? நீங்கள் ஃபியூச்சர் கிளாஸில் ஜாவா ஸ்கிரிப்டு, CSS இதெல்லாம் படிப்பீங்க. அந்த எல்லாமே நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் எம்பர்ட் பண்ணுவோம். இப்போ ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டேக் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டைட்டில். டைட்டில் டேக்கும் ஓப்பனிங்கும் இருக்குது, க்ளோசிங்கும் இருக்குது. நான் சாம்பிள் வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட டேகை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். புரியுதா? எங்கே பாருங்கள், நெஸ்டிங் கரெக்டாக பாருங்கள். ஹெட்டுக்குள்ளே நான் டைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹெட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டிலை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் திங், மெயின் திங், பாடி டேக். இந்த பாடி டேக்கை நீங்கள் HTMLக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் HTML. எந்த ஒரு பேஜ் நீங்கள் HTML கிரியேட் பண்ணாலும் இது பேசிக்காக இதை பண்ணிட்டு தான் நீங்கள் மற்ற டேக்ஸை இன்க்ளூட் பண்ணணும். புரியுதுங்களா? மற்ற டேக்ஸ் நீங்கள் எங்கே இன்க்ளூட் பண்ணணும்னு கேள்வி கேட்கலாம். மற்ற எல்லா டேக்ஸுமே நீங்கள் இந்த பாடி டேக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்? ஏன்னா பாடி டேக்கில் டிஸ்பிளே ஆகிறது மட்டும்தான் அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு தெரிய வரும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணுறேன். இது ஒரு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சரி, நம்ம டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் திங், ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ். நம்ம ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டெஸ்ட் ஃபோல்டர் இருக்கா? இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே சேவ் பண்ணுங்கள். test.html. நிறைய பேர் இங்கே தான் பெரிய தப்பு பண்ணுவீங்க. ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன்.
இந்த எக்ஸ்டென்ஷன் என்னது, நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ .htmlனு சேவ் பண்ணணும். சேவ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். தெரியுதுங்களா? நான் டெஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ண ஃபைல் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ப்ரௌசர் சப்போர்ட்டில். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சு. நல்லா இந்த அவுட்புட்டை நல்லா பாருங்கள். எப்போ நம்ம ஒரு HTML பேஜ் ஓப்பன் பண்ணாலும் அது வெப் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட் எப்பயுமே நம்ம ப்ரௌசரில் தான் பார்க்கணும். பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு வெப்சைட் எதில் போய் பார்ப்பீங்க, ப்ரௌசரில் தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதையும் ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், டைட்டிலில் சாம்பிள் வெப்சைட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த சாம்பிள் வெப்சைட் தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. புரியுதுங்களா? இந்த டேப் மேலே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், நான் சாம்பிள் வெப்சைட்டே மாற்றிட்டு ஹோம் பேஜ்னு கொடுக்குறேன். சாம்பிள் வெப்சைட் ஹோம் பேஜ்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். ஃபைல் சேவ். இப்போ என்னோட அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். தெரியுதா? சாம்பிள் வெப்சைட் ஹோம் பேஜ். ஸோ டைட்டில் டேக்கில் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன் மோர் திங், பாடி டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீன். தெரியுதுங்களா? இங்கே வர்றது பாடி டேக்குள்ளே கொடுக்குற அவுட்புட் மட்டும்தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் HTML. புரியுதுங்களா? இப்படி தான் ஒரு HTML ஃபைலை நார்மலாகவே கிரியேட் பண்ணணும். என்னோட அடுத்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு எல்லா HTML டேக்ஸ், அதாவது இப்போ பாடிக்குள்ளே என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.